இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்துக்கோங்க. நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். மொத்தம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டீங்க? 4 பேர் வந்திருந்தோம். நான், என் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் மாமா 4 பேர் வந்திருந்தோம். இன்னைக்கு நம்ம 4 செட்டு வலை வாங்கி முடிச்சாச்சு. என்னென்ன மீன்கள்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு என்னன்னே தெரிலங்க. நம்மளுக்கு பைந்தி மீன் கொஞ்சம் பெருசா வரும். இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சைஸா வந்துருந்துட்டு பாத்துக்கோங்க. பைந்தியை பாத்துக்கோங்க. பைந்தி ஆனா பொரிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். ஆனா குழம்புல கொஞ்சம் நல்லா மனமா இருக்குமான்னு கேட்டா குழம்புக்குள்ள போடும்போது அந்த அளவுக்கு மனம் அந்த அளவுக்கு தெரியாது. வேணா கொஞ்சம் அவிச்சு வச்சு சும்மா அப்படி தின்னு பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது மாதிரி பொரிச்சு தின்னாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதான் பைந்தி மீன் பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும், சூப்பரா இருக்கும். நாங்க இது அதிகமா பொரிச்சு தான் திம்போம். இதோட டேஸ்ட் பொரிக்கும் போது தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நாங்களுமே இது அதிகமாக பொரிக்க மட்டும் தான் செய்வோம். சூப்பரா இருக்கும், குழம்புக்குள்ளேயும் சூப்பரா இருக்கும். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு வந்திருந்ததுல ரொம்ப சின்ன சைஸ் இது. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை தோட்டு கனவா எத்தனை பீலி கனவா பட்டிருக்கன்றத நம்ம மொத்தமாவே பார்த்துருவோம். இது பீலி கனவா பார்த்துக்கோங்க. இது தோடு இருக்காது, சரியா? அதனால இது உள்ள நிறைய சதை இருக்கும். தோட்டு கனவால தோடு இருக்குன்றனால அதுல சதை கம்மியா இருக்கும். இதுதான் ரேட்டு போகும், சரியா? இதுல தோடு இருக்காது. இதுல நம்ம மை மட்டும் தான் எடுக்கிற மாதிரி வரும். அதுல தோடும் மையும் இருக்கும். அதுல ரெண்டையுமே எடுக்கிற மாதிரி வரும். இதுல சதை அதிகமா இருக்கும், சூப்பரா இருக்கும். கறியை விட நல்லா இருக்கும். இது நம்ம சாப்பிடும் போது அந்த அளவுக்கு இருக்கும், சரியா? நம்மளுக்கு ஐவாவல் மீன் ஒன்று பட்டு இருந்துட்டு நம்மளுக்கு அடுத்த இதுல காமிக்கும், அடுத்த மீன் எடுத்து காமிக்கும். இப்ப அண்ணன் தோட்டு கனவா தான் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ஏக்குன்னா அவன் ஏன் முழுசா அப்படி தூக்க மாட்டேங்கிறான்னா கையில மை ஒட்டிரும், அதனால அவன் அப்படி தூக்க மாட்டேங்கிறான். அது என்னல ரொம்ப பெருசா இந்த மாதிரி இருந்துட்டு பாத்துக்கோங்க பாருங்க. எங்களையும் நம்ப முடியல, அது ஒண்ணு மட்டும் ரொம்ப பெருசா இருந்துட்டு. இதான் தோட்டு கனவா. இதுல தோடு இருக்கும். எங்க பாருங்க, அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த அவன் நூல் மாதிரி இழுத்துட்டே போறான் பாருங்க. இதான் தோட்டு கனவா. இதுல தோடு இருக்கும். ஒரு நாள் நம்ம கனவா வெட்டும் போதுல நான் தோடு உங்களுக்கு தனியா எடுத்து காமிக்கேன், எவ்வளவு சதை இருக்குன்றதையும் நான் காமிக்கேன், சரியா? நம்ம போட் கரைக்கு போயிட்டு இருக்கும் போதுல தான் நாங்க இது உங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம பேசி இது பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் நாங்க அடுத்து பண்ணும்போது நம்ம சமைச்சு நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன், நீங்க பாருங்க, சரியா? நம்மளுக்கு இன்னைக்கு சின்ன இதான் தோட்டு கனவால 2 தான், ரெண்டுமே சின்னது தான். அதனால இதை நம்ம இடத்துல போட மாட்டோம். சின்னதுனால நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். ஓரா மீன் தான் பார்க்க பார்த்துக்கோங்க. இப்போ ஓரா மீன் எங்களுக்கு ஒரு 2 பெரிய ஓரா மீன் பட்டிருந்துட்டு, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஓரா மீனை காமிக்கும், அடுத்த 2வது சைஸ்ல உள்ள காமிக்கும். சரியான பெருசு பார்த்துக்குவாங்க. இது மட்டுமே ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும், ரொம்ப பெருசு. இது இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, 2யும் சேர்ந்து 1 கிலோக்கு தாராளமா வரும். ரெண்டுமே பெருசு. இதோட வாய்ப்பு விதியை பாருங்க. இது சைடு முள்ளு மட்டும்தான், அந்த மேல இருக்குல்ல ரெக்க மாதிரி பாருங்க. ரெண்டுமே பெருசு தான். ஃப்ரெஷ்ஷா பிடிச்சதுதான் பாத்துக்கோங்க. இது பொரிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும், குழம்புக்கும் நிறைய பேர் வைப்பாங்க, குழம்புக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா நம்ம கடல் மாலை வச்சு நம்ம சமைக்கிறத நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் போடுறேன். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அது ஒன்றும் ரொம்ப பெருசா வரும், கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால கையில தூக்க முடியல, ரொம்ப நேரம் தூக்கி வைக்க முடியல. அதான் சொல்றேன் கொஞ்சம் வேகமா எடுன்னு, ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, அது கொஞ்சம் வெயிட்டா. பாறை மீன் தான் பாக்கிங்க. அதாவது இது மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சைடு வால்ல பாத்துக்கோங்க மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க, அதனால மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம். பாறையிலேயே 3 வகையான பாறை இந்த மாதிரி உண்டு. கண்ணாடி பாறை உண்டு, இந்த பாறை உண்டு, வேற கல் பாறை சொல்லுவாங்க, வேற நிறைய இது சொல்லுவாங்க. நிறைய வகையான பாறை இருக்கு சொல்றாங்க. எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் பாறையை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த பாறையை பொறுத்தளவுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல சைஸ்ல இருந்தாதான் நல்லா ரேட்டு போகும் பாத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு இது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் சைஸ், மத்த எல்லாமே ரொம்ப சின்னது பாத்துக்கோங்க. பாறை பெருசா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும், சின்னதா இருந்தா அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் மட்டமாவும் கம்மியாவும் இருக்கும். அவன் கையிலயும் நிக்க மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா அவன் சைடு மட்டும்தான் பிடிச்சி காமிச்சாதான் பாக்குறதுக்கு நல்லா லுக்கா தெரியும். நான் சைடு மட்டும் பிடிக்க சொன்னேன். எங்களுக்கு நீ பட்டிருந்தது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பெரிய சைஸ் பாறை, நல்லா இருக்கும், பெருசு சூப்பரா இருக்கும். கண்ணாடி பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சின்னதா இருந்துட்டு நாங்களே இப்பதான் இந்த சைஸ்ல பார்க்கோம். ரொம்ப சின்னதான், கைக்குள்ளதான் இருக்கு பாத்துக்கோங்க, கையளவு தான் கிட்டத்தட்ட. நல்லா இருக்கும். இதை இப்போ நம்ம என்ன செய்ய முடியும், இதை விற்கவும் முடியாது. அதனால இதை நம்மளே எடுத்துருவோம், நுழி எடுத்து போட்டுட்டோம். ரொம்ப சின்னது. இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. கண்ணாடி பாரு நல்லா பெருசா வந்தாதான் விலையே போகும். இந்த மாதிரி சைஸுக்கு வந்தா யாரும் எடுக்கவே மாட்டாங்க.
வர்றதுதான் வருது. இந்த மாதிரி சைஸ் ஒரு 5-6 வந்தா கூட பரவாயில்ல, ஒன்று தான் வருது பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. உயிரோட வந்தா கூட தண்ணியில விட்டுறலாம், நம்ம வலையில பட்டு அது இறந்துட்டு, அதனால நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஐவாவல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சைஸ் கொஞ்சம் பரவாயில்லாத சைஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா நாங்க வலையெல்லாம் செட்டப் பண்ணி நாங்க கடலுக்கு போய் கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசம் 5 மாசம் 4 மாசமா 5 மாசமா நம்ம கடலுக்கு எப்படியுமே போயிருவோம். ஒரு வாரத்துக்கு 3 நாள்னா 4 நாளாச்சும் போவோம். நம்ம வலையில அதாவது 4 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு இந்த ஐவாவல்ன்றது. எங்க வலையில படாத மீன்னா இது ஒண்ணு மட்டும் தான் படவே இல்லை. எங்க அப்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த மீன் மட்டும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. வரும்போது 2-3 சேர்ந்து தான் வரும். எங்களுக்கு மட்டும் ஒண்ணு மட்டும் தான் வந்திருந்துட்டு, சரி ஒண்ணு வந்தாலுமே சந்தோஷம் தான். எதுக்குன்னா எங்க வலையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐவாவல் மீன் படுது, அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு. இது சைஸுக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நாங்க நினைச்சோம் நைட்டு முதலே பட்டிருந்துட்டுனா வேற ஆவாமையும் பேர்லாம் கடிப்பட்டுட்டுனா அது வேற ரேட்டு வேற போகாது. சூப்பரா இருக்கும் இது ஐவாவல். இப்ப நண்டு பார்ப்போம். அடுத்து அந்த நண்டை பாருங்க. நண்டை பார்த்துக்கிட்டீங்களா, இது ஓலக்கால் நண்டுன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் நல்லா விலை போகும். அதாவது இந்த நண்டு பின்னாடி தொட்டு பார்ப்பாங்க, பிடிச்சு பார்ப்பாங்க நல்ல நண்டா இல்லையான்னு சொல்லி. அது நல்ல நண்டு அதாவது அப்படின்னா கொஞ்சம் நல்லா விலை போகும். தோக்கா இல்லாம இருந்தா நல்லா விலை போகும், இல்லைன்னா தோக்கா இருந்துட்டா நண்டு விலை போகாது. அதோட கண்ணை பாருங்க, நான் அதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பயங்கரமா பாருங்க, அந்த நண்டு உயிரோட தான் இருக்கு. 2 கால் முறிச்சனால நம்ம கொஞ்சம் நல்லா கையில தூக்கி வச்சிருக்கோம். உயிரோட தான் இருக்கு பாருங்க. அது சரிதா, உயிரோட தான் இருக்கு. கால் முறிக்கலன்னா கொஞ்சம் பார்த்து தூக்கணும். அது காலை வச்சுதான் நம்மளை தூக்கும், நம்மளை கடிக்கும். இது நல்லா இருக்கும். நாங்க சூப்பு வைப்போம், பொரிக்கையும் செய்வோம், குழம்பும் சூப்பரா இருக்கும். கிரேவி வைக்கனாலும் கிரேவி வச்சு தின்னிக்கலாம், சூப்பரா இருக்கும். ஆனா இந்த நண்டு விலை போகும், மற்ற நண்டு மாதிரி கிடையாது. இந்த நண்டுக்கு விலை எப்பவுமே இருக்கும். மதன மீன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. 4 மதன மீன் பட்டு அதுல ஒரு 3 கொஞ்சம் பரவாயில்லாத சைஸ், 1 மட்டும் தான் கொஞ்சம் சின்னது. மதனம் சூப்பரா இருக்கும், குழம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், மணமா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இது நடுமுள் மட்டும்தான். மதன மீன் நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நாங்க இதை குழம்புக்கு தான் அப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். துண்டு துண்டா வெட்டிக்கிறணும், அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான். ஒரு வழியா நம்மளால எல்லா மீனையும் காமிச்சிட்டோம். நம்மளுக்கு நீ பட்டிருந்த மீன் இவ்வளவுதான், எவ்வளவு ரூபாய்க்கு போய் நம்ம விற்க போறோம், நம்ம மீன் எவ்வளவு ரூபாய்க்கு போகுதுன்னு எங்களுக்கு சரியா தெரியல. பார்ப்போம் நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறேன்னு தெரில. நம்மளுக்கு மண்ணெண்ணெய் பெட்ரோல் மட்டுமே நம்மளுக்கு 1500 ரூபாய் கிட்டத்தட்ட ஓடிட்டு. எப்படியாச்சும் ஒரு 3000 ரூபாய்க்காச்சும் வித்தாதான் மீதி பங்கு எதனாலும் வைக்க முடியும். அதனால பார்ப்போம். மதன மீன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்ன்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, தூரத்துல எங்க மாமா போட்டு தான் வந்துட்டு இருக்கு. நம்ம போட்டு கரைக்கு போயிட்டு இருக்கு, மாமா போட்டு தூரத்துல இருந்து வருது. ஒரு வழியா நம்ம பக்கத்துல வந்துட்டோம், அதாவது நம்ம நெருங்க போறோம் நம்ம கரைக்கு. அதான் போகும்போதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்து கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்துட்டு, அதனால கொஞ்சம் குட்டி குட்டி மீன்கள்லாம் கொஞ்சம் மேல வரும். அதாவது சாலை, சின்ன பொடி சாலை, மாங்காய் சாலைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் மேல வரும். அதெல்லாம் கரையா தான் கொஞ்சம் இருக்கும்.